எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவிந்த். பொதுவாகவே பங்குச்சந்தைங்கிறது ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள், மார்க்கெட் வந்துட்டு கண்டினியூஸாக மேலே மட்டும்தான் போகும், கரெக்ஷனே வராதுன்னா நம்ம ஊரில் இருக்க படிக்காத பங்குச்சந்தையை பற்றி தெரியாதவங்க கூட மார்க்கெட்டில் பணம் போட ஆரம்பிச்சிருவாங்க. மார்க்கெட் மேலேயே போகுதுன்னா நல்ல ரிட்டர்ன் வரும், ஜாலியாக இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் மார்க்கெட்டுங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ ஏறுதோ அந்த அளவுக்கு திரும்ப கரெக்ஷனும் நடக்கும், திரும்ப ஏறும். இதுதான் ரொட்டேஷனாக நடந்துகிட்டே இருக்கும். இந்த புரிதல் இருந்தால் தான் பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் இந்திய மக்கள் தொகையில் வெறும் 3% பேர் தான் ஈக்விட்டி மார்க்கெட்டில், அதாவது பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணியிருக்காங்க. இது ஏன் இவ்வளோ குறைவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தையை பற்றி மக்களுக்கு இன்னும் சரியாக புரிதல் இல்லைன்னு அர்த்தம். அப்படி மார்க்கெட்டுக்கு வரவங்களோ பங்குச்சந்தை ஏற்றத்தில் இருக்கும்போது அக்ரெசிவாக பை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நல்ல ஏற்றத்தில் இருக்கும், ஹாப்பியாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன கரெக்ஷன் வரும்போது அவங்க என்ன ப்ராஃபிட் பார்த்தாங்களோ அது லாஸாக மாறும்போது அந்த லாஸை புக் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. அகைன் திரும்ப வரதுக்கு பயப்படுவாங்க. அப்படியே வந்தாலும் திரும்ப மார்க்கெட் எப்போ புல் ரன் ஆரம்பிக்குதோ அப்போ வருவாங்க. ஆல்ரெடி மார்க்கெட் ஏறி இருக்கும், அந்த ஏறின மார்க்கெட்டில் போய்ட்டு அகைன் வாங்க ஆரம்பிப்பாங்க. திரும்ப கரெக்ஷன் ஆக ஆரம்பிக்கும், திரும்ப லாஸ் வரும், திரும்ப வெளியே போயிடுவாங்க. ஸோ பங்கு சந்தையை பற்றி புரிதல் இல்லைன்னா உங்களுக்கு பயம் அதிகமாக இருக்கும். பயம் அதிகமாக இருந்ததுன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதியிலேயே நீங்கள் புக் பண்ணிடுவீங்க. அதனால் உங்களோட வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியாமல் என்ன கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக பங்குச்சந்தைக்கு வந்தீங்களோ அந்த கோலை உங்களால் கடைசி வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியாமலே போயிடும். கடந்த ஒரு வருஷமாக தங்கங்கிறது அசுர வளர்ச்சியில் இருக்குது. மக்கள் எல்லாம் இப்போ தங்கத்தை நோக்கி அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சியில் இருக்குது. இப்போது இந்த சினாரியோவை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா லாஸ்ட்டு 10 இயரில் என்ன நடந்திருக்குங்கிறத பார்த்துடலாம். 2015 ஒரு கிராம் தங்கம் 2000 ரூபாய் இருந்திருக்குது. இப்போ ஒரு கிராம் தங்கம் 8000க்கு வந்துருச்சு. ஸோ ஏறக்குறைய 400% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 2015 2025 10 வருஷத்தில். இதே பீரியடில் 2015 நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 8000 புள்ளி இருந்திருக்கு. இப்போ 2024 எண்டில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 26,000 புள்ளிகள், 330% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓவராலாக கோல்டில் மார்க்கெட்டோட அதிகமான ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. ஆனால் அதே டைமில் மார்க்கெட்டில் அதை விட அதிகமான ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். 2015 2019 வரைக்கும் கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வேஸ்லேயே இருந்தது. இந்த 4 இயர்ஸில் கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 3000 வரைக்கும் ஒரு கிராமுங்கிறது ஆவரேஜாக இருந்துகிட்டு அதுக்கு மேலே ப்ரைஸ் மூவ் ஆகவே இல்லை. ஸோ சைடு வேஸ்லேயே இருந்தது. அதே டைமில் 2015 16 வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு, அதாவது 8000 புள்ளியிலேருந்து 6000 புள்ளிக்கு வந்துட்டு 6000 2019 20 அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 12,000 புள்ளிகள் உயர்ந்திருந்தது. ஏறக்குறைய அங்கேயே 100% கொடுத்துச்சு. மார்க்கெட் வந்துட்டு நல்ல ஒரு புல்ரனில் இருந்தது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2015 19 வரைக்கும் கோல்டு சைடு வேஸில் இருக்குது, மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டில் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப் ட்ரெண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் 2019 அப்புறம் கோவிட் வருது, மார்க்கெட் வந்துட்டு பெரிய லெவலில் கரெக்ஷன் நடக்குது, பெரிய வீழ்ச்சியை சந்திக்குது. அந்த டைமில் கோல்டு என்ன ஆகுது பாருங்கள், கோல்டு வந்துட்டு நல்லா அப்பாக ஆரம்பிச்சிச்சு. 2019 20 மிடில் வரைக்குமே கோல்டு வந்துட்டு நல்லா பாசிட்டிவில் மூவ் ஆகிட்டுருக்கு. அகைன் அந்த ஏற்றத்துக்கு அப்புறம் 2021 23 வரைக்கும் திரும்பவும் கோல்டு வந்து சைட்வேஸ்குள்ளே போகுது. இப்போ மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 2021 அப்புறம் பங்குச்சந்தை வந்துட்டு மிகப்பெரிய உச்சத்துக்கே வந்துச்சுன்னு சொல்லலாம். வெறும் 7,000 புள்ளிகள் கோவிடில் இறங்கிட்டு அங்கே இருந்துட்டு 26,000 புள்ளிகள் வரைக்கும் உயர்ந்துருச்சு. இடையில ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஃபைனலாக இப்போது லாஸ்ட் இயர் அக்டோபர் மாதத்துலேருந்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கோல்டு என்ன நடக்குது பாருங்கள். கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்கிரேட் ஆகிட்டு இருக்குது. இதிலேருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பங்குச்சந்தை எப்போல்லாம் ஏற்றம் அடைஞ்சிட்ருக்கோ அப்போல்லாம் கோல்டு சைட்வேஸில் இருக்கும். பங்குச்சந்தை எப்போ வீழ்ச்சி அடையுதோ அப்போ கோல்டு வந்துட்டு அப்பாக ஆரம்பிச்சிடும். ஆனால் கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2024 ஸ்டார்டிங்லேயே கோல்டு அப்பாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 2வது பாதியிலிருந்து தான். அப்போ முதல் பாதியில் பேசிகிட்டு இருந்தோம் எல்லாரும், மார்க்கெட்டும் ஏறிட்டு இருக்கு, கோல்டும் ஏறிட்டு இருக்கு, இது ஏதோ சிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அது கரெக்ட் ஆகிடுச்சு, மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிருச்சு, கோல்டு திரும்பவும் அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்கு. ஸோ இது என்ன ஆகும்னா, மார்க்கெட் ஏதாவது ஒரு கட்டத்தில் பாட்டம் அவுட் ஆகிடும், அப்போ கோல்டு எங்கன்னா ஒரு இடத்துல போய்ட்டு சைட்வேஸ் போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த செனாரியோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மார்க்கெட்டை பற்றி பெருசாக உங்களுக்கு பயம் வராது. உங்கள் முதலீடுகளை விற்றுட்டு வெளியே போகணுங்கிற எண்ணமும் உங்களுக்கு வராது. எந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த டைமில் முதலீடுகளை விற்கணுங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். பங்குச்சந்தை நல்ல ஏற்றத்தில் இருக்கும்போது நம்ம முதலீடுகளை வெளியே எடுக்கணும். அதுவே பங்குச்சந்தை நல்ல இறக்கத்தில் இருக்கும்போது நம்ம முதலீடுகளை அதிகப்படுத்தணும். நம்ம இந்தியா வந்துட்டு மற்ற நாடுகள் மத்தியில் இப்போது அதிகமாக வளர்ச்சி இருக்கக்கூடிய இடமா தான் பார்க்கப்படுது, ஒரு க்ரோத் இருக்கிற கண்ட்ரியாக தான் பார்க்கப்படுது. ஒரு கண்ட்ரியோட வளர்ச்சி அதனோட ஜிடிபி க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா தெரிஞ்சுக்கலாம். ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி க்ரோத் அதிகமாக இருந்ததுன்னா அது மேலும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க தான் பார்க்கப்படுது. இல்லை ஜிடிபி க்ரோத் இதுவே குறைவாக இருந்துச்சுன்னா அது வளர்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியோட ஜிடிபி டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த ரெட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா -27% வரைக்கும் ஜிடிபி மைனஸில் இருக்கிறத குறிக்குது. இதுவே எல்லோ கலரில் இருக்கிறது நியூட்ரல், 0லேருந்து -2% வரைக்கும் ஜிடிபி க்ரோத். அடுத்து லைட் க்ரீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3% வரைக்கும், 0லேருந்து 3% வரைக்கும் ஜிடிபி க்ரோத் இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் லைட் க்ரீன் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 5% வரைக்கும்
ஜிடிபி growth இருக்கிறத காட்டுது. அடுத்து டார்க் கிரீனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அபவ் 5% மேலே இருக்கிற ஜிடிபி growth காட்டுது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா டார்க் கிரீனில் தான் இருக்குது. ஸோ ஜிடிபி growthங்கிறது 5.9க்கு மேலே இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம கண்ட்ரி ஒரு வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் பட்டியலில் இருக்கிறதுனால நம்ம பங்குச்சந்தையில் வரக்கூடிய ஒவ்வொரு வீழ்ச்சியும் நம்ம ஒரு வாய்ப்பாக பார்த்து முதலீடு பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. எப்பொழுதுமே நம்மளோட முதலீடுகளை ஒரே இடத்துல வைக்காமல் கோல்டு, மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், பாண்ட் அந்த மாதிரி உங்களோட முதலீடுகளை பரவலாக வச்சுக்கிறது நல்லது. ஈக்விட்டி மார்க்கெட்டில் முதலீடு பண்ணும்போது எந்த செக்டார்லாம் ஃபியூச்சர்ஸில் இன்னும் நல்லா வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணாலுமே டெக்னாலஜி அண்ட் ஐடி, ரினியூவபிள் எனர்ஜி, ஃபார்மா, ஹெல்த் கேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கன்சியூமர் குட்ஸ் இதெல்லாம் ஃபியூச்சர்ஸில் இன்னும் growth இருக்கிற மாதிரி இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு. அப்படி நீங்கள் முதலீடு பண்ண ஆரம்பித்த பிறகும் கூட லார்ஜ் கேப் கம்பெனி, மிட் கேப் கம்பெனி, ஸ்மால் கேப் கம்பெனி இந்த மாதிரி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா பொதுவாகவே லார்ஜ் கேப் கம்பெனிங்கிறது வளர்ச்சியும் ஒரு நார்மலான வளர்ச்சி இருக்கும், உங்களோட இறக்கங்கிறதும் நார்மலாக இருக்கும். இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா கூட லார்ஜ் கேப் கம்பெனிஸ்லேயே பார்த்தீங்கன்னா 30% ஃபால் வந்திருக்கு. மிட் அண்ட் ஸ்மால் கேப்லாம் 50-60% ஃபால் போயிட்டுருக்கு. ஸோ இதை விட டபுள் மடங்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிகள் ஏற்றமும் அதிகமாக இருக்கும், இறக்கமும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ரிஸ்க்குக்கு தகுந்த மாதிரி லார்ஜ் அண்ட் மிட் கேப்பை சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஃபைனலாக இது எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டா கூட இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணலைன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கான அர்த்தமே இல்லாமல் போய்டும். நம்ம நிறைய நாலேஜ் ஆடவும் டெக்னிக்கல் அனலிசிஸ்லாம் பண்ணி ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டா கூட அனுபவம் இருக்கிறவங்க சொல்கிறத கேட்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜாம்பவானான வாரன் பஃபட் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு டிவைஸ் தான், பொறுமை இல்லாதவங்ககிட்ட இருந்து பணத்தை எடுத்து பொறுமையாக இருக்கிறவங்ககிட்ட கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாரு. இது நம்ம கண்கூடாவே சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோம். கோவிட் அப்போ மார்க்கெட்டு பயங்கரமாக கிராஷ் ஆகி 40% ஃபால் கூட போயிடுச்சு. ஆனால் அப்போ எதுவும் பண்ணாமல் அமைதியாக எல்லோரும் இருந்திருந்தா கூட, அதாவது பெரிய லாஸில் இருந்தவங்க கூட அவங்க போர்ட்ஃபோலியோவை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தாலே இப்போ பல மடங்கு உயர்ந்திருக்கும். ஸோ அதுபோல் தான் இப்போ வர இருக்கவங்களும் சரி, இந்தியாவில் growth நல்லா இருக்குங்கிறதுனால தாராளமாக நம்ம லாங் டைமுக்கு நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். அதனால் நல்ல பங்குகளாக பார்த்து முதலீடு பண்ணுறது ரொம்ப சிறந்த விஷயமா இருக்கும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயமே ஒன்லி நாலேஜ் பர்பஸ் தான். நீங்கள் எந்த முதலீடு துவங்குறதுனால உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கட்டாயமாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். நான் IRDAயோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் அட்வைசர். நீங்கள் நம்மகிட்டையுமே ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டேர்ம் அண்ட் லைஃப், ஹெல்த் இன்சூரன்ஸ், கேரண்டீட் இன்கம் பிளான், பென்ஷன் பிளான், சைல்டு எஜுகேஷன் பிளான் இப்படி எல்லாத்தையுமே உங்கள் ஃபினான்ஷியலுக்கு தகுந்த மாதிரி பெஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணுறோம். லைஃப் டைம் சப்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருப்போம். என்ன கான்டெக்ட் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ ஆர் மெயில் ஐடிக்கோ சாட் பண்ணுங்கள், ஆர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நான் உங்களை கான்டெக்ட் பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் கோவிந்த்.